அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில ஆசனங்கள பார்க்க போறோம். இந்த ஆசனங்கள் கண்டிப்பா பெண்கள் செஞ்சே ஆகணும். பெண்கள்ல சிறியவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அத செஞ்சே ஆகணும். ஏன்னா, அவங்களுக்காக அந்த யூட்ரஸ்க்காகவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த சம்மந்தமான பிரச்சனைகள் வரதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லாவே கியூர் ஆகும். இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்த்துடலாம். பயிற்சி 1. ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது சக்கி ஷாலாசனா. இதுல கால நல்லா இப்படி விரிச்சு வச்சுட்டு, கைகள் கோர்த்துட்டு அப்படியே நம்ம கைகள இப்படி சுத்தி கொண்டு வரப்போறோம். கிளாக் வைஸ்ல வரப்போறோம். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ்ல வருவோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கால முன்னோக்கி நீட்டிட்டு, ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம். ஒரு காலை அப்படியே விரிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு விரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டாலே போதும். ரொம்ப விரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு 2 கைகளுமே அப்படியே கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இப்போ இடது காலில் அப்படியே நம்ம வரப்போகிறோம். இதில் நம்மளோட கால் விரல்கள் மேல் நோக்கி பார்த்தா மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்துட்டு முன்னோக்கி இப்படி அப்படியே வலது கால் மேலே பட்டு இப்படி பின்னோக்கி இப்படி வரணும். பின்னோக்கி இப்படி வரும்போது நம்மளோட கைகள் மடங்கக்கூடாது. நல்லா முதுகு மட்டும் இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும். நல்லா ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வரணும். இப்படி 2 3 4 5 6. இப்போ அப்படியே வலது பக்கத்துல இருந்து போக போறோம். 6 5 4 3 2 1. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த சக்கி ஷாலா ஆசனா செய்யறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. அதில் ரத்த ஓட்டம் நல்லாவே அதிகமாக போகும். சிறு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் அப்போ கூட அடுத்தது அடலன்ஸ் ஏஜோ இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போதே அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கட்டிகள், இந்த நீர் கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைப்ராய்ட்ஸோ, அதுக்கப்புறமேட்டு அது வெளியில் அப்புறம் ஓவரீஸில் இருக்கும், ஓவரியில் இருக்க சிஸ்டோ, இந்த மாதிரிலாம் வரதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. இதனால பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி, நிறைய பிரச்சனைகள் ஒன்று மாற்றி வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் வரத்துக்கு நம்ம முன்னாடியே ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நம்ம செய்கிறோம். இந்த இதான் சக்கி ஷாலாசனம். இப்போ நம்ம ஒரு 6 முறை வலது பக்கமும் 6 முறை இடது பக்கமும் செஞ்சுட்டு இருந்தோம். அதை அப்படியே நம்ம முயற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக பண்ண எல்லா ஆசனங்களுமே நம்ம நிறைய டைம் செய்யும் போது மட்டும்தான் பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த 6 பண்ணோம் இல்லையா, அது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு 6. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட முழு பயன்கள் நமக்கு கிடைச்சிடும். இப்போது பயிற்சி 2க்கு போயிடலாம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. கால்கள் முன்னோக்கி நீட்டிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். ஒவ்வொரு காலாக மடக்கிடலாம். வஜ்ராசனம். இதுல கை முன்னோக்கி போயிட்டு இது பாலாசனா. பாலாசனாலேருந்து புஜங்காசனாக்கு போகும். மறுபடியும் பாலாசனா, புஜங்காசனா, பாலாசனா. இதில் பார்த்தோன்னா நம்மளோட இந்த கை பொசிஷனையும் இந்த கால் பொசிஷனையும் மாற்றவே கிடையாது. உடம்பை மட்டும் நல்லா மடங்கிட்டு அப்படியே நல்லா முன்னோக்கி அப்படி போகணும். இதில் இன்னொன்று கூட கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட மூச்சை நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு விடணும். அதாவது நம்ம தலை எப்போ மேலே போதோ அப்போ மூச்சு இழுக்கணும். தலை எப்போ கீழே வருதோ அப்போ மூச்சை விட்டுறணும். அதாவது புஜங்காசனால மூச்சை இழுத்துட்டு பாலாசனா வரும்போது நம்ம மூச்சை விட்டுறணும். இது அப்படியே தொடர்ந்து ஒரு 5 முறையிலேருந்து 10 முறை வரைக்கும் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது மாதிரி ஒரு 3 செட்டு பண்ணணும். தளர்த்திக்கலாம்.
இந்த 2 பயிற்சிகளை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.